உதவி செய்திருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் இந்த காலை ஆராதனையில மத்தியில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே உலாவுகிற தேவன் நம்ம ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்துல அவரை தேடி வந்திருக்கிற இல்ல அவருடைய முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் நம் ஒவ்வொரு மேலும் அவர் பிரியமாய் இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை அவர் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனவே இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையில தேவன் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்துல உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். எனவே இங்கே வேதம் சொல்லுது, ஆங்கிலத்துல பார்க்கிறோம், I am your shield, you are very great, you are तेरी ढाल और तेरा अत्यंत बड़ा प्रतिफल. எனவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நாம் சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாயிரும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 1 வசனம் சொல்லுது, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த எந்த காரியங்கள் நடந்த பின்பு நாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இங்கே அதாவது லோத்து சோதோம் பட்டணத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். எனவே இங்கே நாம் வாசிக்கிறோம் 9வது வசனத்தில், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கும்போது இங்கே இந்த ராஜாக்கள், அதாவது ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லோகோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் எலையாசாரின் ராஜாவாகிய ஆரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். எனவே இங்க நாம் பார்க்கிறோம், சோதோம் கொமோரா மேல இந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ணி அந்த சோதோம் கொமோரா மற்றும் மற்ற எல்லா தேசங்கள்ல இருந்தும் அவர்கள் ஆட்களையும் மற்ற எல்லாவற்றையும் கொள்ளையாடி சொல்கிறார்கள். இந்த விஷயம் ஆபிராமுக்கு தெரிகிறது. எனவே லோத்தும் அவனுடைய குடும்பமும் அவனுக்குரியவைகள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லி அவர் அறிந்த போது வீட்டில இருந்து வெறும் 318 பேரை அவர் அழைத்து கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே வசனம் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எனவே ஒருவேளை ஆபிராமுடைய இருதயத்துல ஒரு பயம் இருந்திருக்கலாம், இவ்வளவு பெரிய ராஜாக்களை நாம் தோற்கடித்து இருக்கிறோம், சோ ஒருவேளை மீண்டும் அவர்கள் நம்மோடு கூட யுத்தத்துக்கு வந்தா நம்ம வெறும் 318 பேர் தானே இருக்கிறோம், என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பயம் அந்த மனிதனுக்குள்ள இருந்திருக்கலாம். எனவே இங்க வசனம் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்துல உண்டாகி, அவர் ஆபிராமே நீ பயப்படாதே. எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. நிறைய நேரங்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நமக்கு தெரியும், நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் அநேக நேரங்கள்ல அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காரியம் எப்படி இருக்குமோ, இது எப்படி நடக்குமோ, இல்ல இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை ஏற்படுத்துமோ, இப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்கள்ல நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே ஆபிராம் இங்கே நாம் 14வது அதிகாரத்துல பார்க்கும்போது, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்னு சொல்றாரு. எனவே அவருக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, அவர் மேல அவ்வளவு வைராகியம் இருக்கிறது. ஆனாலும் நம்ம பார்க்கும்போது அநேக நேரங்கள்ல ஒரு பயம், ஒரு விதமான பயம் நமக்குள் வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கடந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய்
அதிசயமாய் அவர் நம்மை நடத்தியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள ஒரு பயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். எவ்வளவுதான் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருந்தாலும், எவ்வளவுதான் நாம் ஆண்டவரை சார்ந்திருந்தாலும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நம்ம சொன்னாலும் நமக்குள்ள ஒரு சின்ன பயம் எப்போதும் ஒரு சில விஷயங்களை குறித்து இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பலவீனங்களை குறித்தோ அல்லது நம்முடைய தேவைகளை குறித்தோ அல்லது வேலை ஸ்தலங்களை குறித்தோ ஏதோ ஒரு வகையில. எனவே கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில வருகிறது, பயப்படாதே, பயப்படாதே, ஆபிரகாமே பயப்படாதே. எனவே ஆண்டவர் இங்கே ரெண்டு விஷயத்த ஆபிரகாமுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நம்ம பார்க்கும்போது பலவிதமான ஆயுதங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுல பட்டயம், அதாவது வாள், கத்தி என்று சொல்லும்போது அது ஒருவரை தாக்குவதற்கு உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். இல்ல பட்டயம், கத்தியோ பட்டயமோ நம்ம வாளோ அல்லது துப்பாக்கியோ எதுவாக எடுத்துக்கொண்டாலும் அது இன்னொருவரை தாக்குவதற்கான ஒரு ஆயுதம். ஆனால் கேடகம் என்று சொல்லும்போது மற்றவர்களுடைய தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம். எனவே இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் கேடகம், நானே உன் பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வசனம் நம்மை பார்த்து சொல்கிறது, நம்மிடத்துல வருகிறது, நானே உனக்கு பாதுகாப்பு, நானே உனக்கு கேடகமாக இருக்கிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய தேவ ஜனத்திற்கு இல்ல கர்த்தருக்குள்ளாக வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டு. நம்ம பார்க்க முடியாது. இல்ல நம்முடைய கண்களுக்கு மறைவாக நமக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் பிசாசானவன், சத்துருவானவன், சாத்தானானவன் ஏதோ ஒரு வகையில நமக்கு எதிராக இல்ல தாக்குதல் முயற்சியை அவன் மேற்கொண்டு கொண்டேதான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக ஏதோ ஒரு ஆயுதத்தை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். எபேசியர் நம்ம பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவருக்கு வருகிற அந்த காரியங்களை, அந்த போராட்டங்களை குறித்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தவித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பூமிக்குரிய போராட்டம் மாம்சத்தோடு, அதாவது மனுஷர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அது மாத்திரமல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அவன் ஒரு நாளும் போராடி கொண்டு இருக்கிறான். ஏதோ ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வரும்படிக்கு, வியாதியை கொண்டு வரும்படிக்கு, அல்லது சோதனையின் மூலமாய், அல்லது வறுமையின் மூலமாய், இல்லாமையின் மூலமாய், பற்றாக்குறை மூலமாய், கடன் மூலமாய், இப்படி ஏதோ ஒரு வகையில புஸ்தகங்களை அவன் மேல அவன் அனுப்பி கொண்டே இருக்கான். ஆனா வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடகமாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கேடகம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நானே உனக்கு கேடகமாக இருக்கிறேன். எனவே நான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 91ல 7வது 8வது வசனத்தை பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம், இங்கே உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து மார்க்கிற்கு ஒரு பலனை காண்பாய். எனவே கர்த்தரே நம்முடைய கேடகமாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக போராடுகிற எல்லா போராட்டங்களில இருந்தோம்
நம்மை பாதுகாக்கிற கேடகமாக தேவன் இருக்கிறபடினாலே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணாத. ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை. ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது ஏசாயா 54ல 14வது வசனம் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை. 17வது வசனம் சொல்லுது, விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எனவே இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாமும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். எனவேதான் தாவீது எல்லா இடங்களிலும் சொல்வதை பார்க்கிறோம், நீர் என் கேடகமாயும் நீரே என் பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நானே உன் கேடகம், அவரே நம்முடைய பாதுகாப்பு. எனவே வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நான் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை பார்க்கும்போது, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். எனவே இந்த காலை நேரத்துல நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசம் என்னும் கேடகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலை நேரத்துல நாம் விசுவாசிக்க வேண்டியது, அவரே என் கேடகமாய், அவரே என் கேடகமாய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த மாதத்திற்கு நம்ம பிரவேசிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்மை விளக்கி அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார். இரண்டாவது, இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், வெரி கிரேட் ரிவார்ட், நானே உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். तेरा अत्यंत बड़ा प्रतिफल மிகும். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகம், நானே உன்னுடைய பாதுகாப்பு. எனவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். எனவே அவரே என் கேடகம் என்கிற விசுவாசத்தில நம்ம இந்த புதிய மாதத்துல நம்ம அதிகமாய் நம்ம வளருவோம். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த கேடகத்துக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீரே என் மறைவிடம், நீரே என் மறைவிடம், நீரே என் உறைவிடம், நீரே என்னை பாதுகாக்கிற கேடகம் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார். இரண்டாவது, நானே உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ரிவார்ட் என்று சொல்லும்போது வெகுமானம் அல்லது வெகுமதி அல்லது கைமாறு என்று எடுத்துக்கலாம். எனவே இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதை இன்னொரு வகையில சொல்லணும்னு சொன்னா, மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், ஐ எம் கிவிங் யுவர் ரிவார்ட், நான் உனக்கு கைமாறு செய்வேன், நான் உனக்கு வெகுமதி தருவேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நானே உன் வெகுமதி, நான் உனக்கு வெகுமதியை தருகிறேன், நான் உனக்கு கைமாறு செய்கிறேன், நான் உனக்கு கைமாறு செய்கிறேன். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யாருக்கு ரிவார்டு கிடைக்கும்? யாருக்கு ரிவார்டு கிடைக்கும்? இப்ப கூட குடியரசு தினத்துல நம்ம பார்க்கும்போது ஜனாதிபதி மூலமாக அநேகருக்கு ரிவார்டு, வெகுமானம், பரிசு, ஒரு அங்கீகாரம், ஒரு கணம் கொடுக்கப்பட்டது. ஸோ யாருக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய பணி அல்லது ஒருவருடைய எஃபர்ட்ஸ், முயற்சி, அல்லது ஒருவருடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனை, இவைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்படிக்கு மற்றவர்களால் கொடுக்கப்படுவதுதான் வெகுமதி, இல்லையா? சும்மா எல்லாத்துக்கும் வெகுமதியோ கைமாறோ அல்லது பரிசோ ஆனரோ கனமோ யாரும் கொடுக்க மாட்டாங்க. எனவே அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு, அவர்களுடைய முயற்சிக்கு, அல்லது அவர்கள் தேசத்திற்கு பண்ணியிருக்கிற காரியங்களுக்கு அவர்களை கனம் பண்ணும்படிக்கு அவர்களுக்கு என்ன பண்ணப்படும்? வெகுமானம் கொடுக்கப்படும்.
எனவே இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நானே உனக்கு எரிவான், நானே உனக்கு வெகுமானம், நான் உனக்கு வெகுமானத்தை தருகிறேன், நான் உனக்கு கைமாறு செய்ய போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, இவைகளெல்லாம் கனப்படுத்தும்படி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். இவைகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும்படி தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கைமாறு செய்வேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வசனம் நம்மை பார்த்து சொல்கிறது, நானே உன் வெகுமானமாய் இருக்கிறேன், நானே உனக்கான பரிசாய் இருக்கிறேன், நான் உனக்கு கைமாறு செய்வேன். எனவே இந்த காலை வேளையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம் எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறோம், எந்த அளவுக்கு நாம் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தேவனிடத்திலே வைராக்கியமா இருக்கிறோம் என்பதை பொறுத்து அவரே நமக்கு கைமாறு செய்கிறவராயிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல அவர் நமக்காய் வைத்திருக்கிற கைமாறு, அவர் நமக்காய் வைத்திருக்கிற வெகுமானங்கள் அதிகம், அவர் நமக்காய் வைத்திருக்கிற பரிசுகள் அதிகம். எனவே அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது தேவன் நமக்கு ஒரு பலனாக அவர் இருக்கிறார். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலனாயிரும், நான் உனக்கு கைமாறு செய்கிறேன், நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். எப்படி நான் உன்னை கனப்படுத்துவேன்? இங்கே நாம பார்க்கும்போது வசனம் சொல்லுது, 5வது வசனத்துல இங்கே நாம் பார்க்கிறோம், 4வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில, கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணும் முன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி ஒரு சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று. ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு, ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருந்தது. இவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு இல்ல, அதை ஆள்வதற்கு எனக்குன்னு சொந்தமா பிள்ளை இல்லையே, என் வீட்டிலே வளர்கிற எலியேசர் தானே அதற்கு சுதந்திரவாளின்னு யோசிக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வெகுமானம் தருவேன், நான் உனக்கு கைமாறு செய்வேன். என்ன கைமாறுனா, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே உன்னுடைய சுதந்திரவாளி, உன் சந்ததியை நான் ஆசீர்வதி. தேவன் பிரியமானவர்களே, 6வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசத்தினாலே நீதிமான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எனவே இந்த காலை நேரத்துல தேவைப்படுவது ஒன்றுதான், விசுவாசம். அவரே என் கேடகம், அவரே என் பலன், அவரே எனக்கு கைமாறு செய்கிறவர், அவரிடத்திலிருந்து நான் வெகுமானங்களை பெற்றுக் கொள்கிறேன். என் வாழ்க்கையின் தேவைகள், என் இருதயத்தின் எல்லா குறைகளையும் அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த காலை நேரத்துல காணப்படும் போது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 13ஆம் வசனத்திலே, 13ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். ஆரம்ப நாட்களிலேயே ஆபிரகாம் சீமானாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அவருக்கு அவ்வளவு எல்லாம் இருந்துச்சு, ஆனாலும் அவருக்குள்ள ஒரு குறைவு இருந்து கொண்டே இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கென்று ஒரு பிள்ளை இல்லையே. எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த குறைவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வெகுமானமாய், வெகுமதியை தரக்கூடியவராய், நமக்கு கைமாறு செய்யக்கூடியவராய் தேவன் இந்த புதிய மாதத்துல நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கு. கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய். இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். 2வது மாதத்தின் முதல் நாள்ல இருக்கு, பயப்படாதே, நானே உனக்கு கேடகம், நான் தான் உன்னுடைய பாதுகாப்பு, நான் உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறேன். சத்துரு கொண்டு வருகிற எந்த ஆயுதமாயிருந்தாலும் அதை உன்னை அணுகாது, அது உன்னை தீண்டாதபடிக்கு நானே உன் பாதுகாப்பு.
எனவே இந்த காலை நேரத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். எனவே அவரே என் கேடகம் என்கிற விசுவாசத்துல நாம் வளர நம்ம உதவி செய்வோம். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நாம் அறிக்கை செய்வோம், என் ஆண்டவரின் கேடகம். தாவீது அதைதான் திருப்பி திருப்பி சொன்னார். அவரின் கோட்டை, அவரின் அடைக்கலம், அவரின் அரண், அவரின் கேடகம். நானே உன் மகா பெரிய பலன், நானே உன்னுடைய வெகுமானம், நானே உன்னுடைய பரிசு, உன்னுடைய வாழ்க்கைக்குரிய கீழ்ப்படிதலுக்குரிய, உன்னுடைய விசுவாசத்துக்குரிய, உன்னுடைய வைராகியத்திற்குரிய, உன்னுடைய பரிசுத்தத்திற்குரிய கைமாறை நான் உனக்கு செய்வேன். உன் வாழ்க்கையின் ஆழத்துல ஒரு குறையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயே, அந்த குறையை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்றேன். நான் உனக்கு கைமாறு செய்வேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு, ஆண்டவர் மேல வைராகியம் வச்சு, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா அவரே நமக்கு கைமாறு செய்யக்கூடிய தேவனாய், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கடவுளாய் அவர் இந்த மாதம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு கேடவனாகவும் அவர் நமக்கு பலனாகவும் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஒப்புக் கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த காலை நேரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நீரே எங்கள் கேடகம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நீரே எங்கள் வெகுமதியாக இருக்கிறீர். நாங்கள் உமக்கென்று சொல்லி வாழும்போது இது அதற்கு கைமாறு செய்கிற தேவன் ஆண்டவரே, அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அதற்கான கனத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த புதிய மாதத்துல நாங்கள் உமக்கென்று வைராகியமாய் வாழ்ந்து இடத்தேர்ந்து வெகுமானங்களை பெற்றுக்கொள்ள அப்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். இதே எங்கள் கேடகம், இதே எங்கள் பலன். இந்த விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில நீதியாய் காணப்படும்படிக்கு சிலுமாய் ஒப்புக் கொடுக்கும். தாராவரியில பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். சபையின் எல்லா குடும்பங்களுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து கேடகமாயிருந்து பலனாயிருந்து எங்களுக்கு கைமாறு செய்கிறவராயிருந்து எங்கள் எல்லாரையும் சபையையும் வழி நடத்தி ஆசீர்வதி. இது மகிமையாவை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்